ஒரு 3 ஜெப குறிப்பை வேகமாக சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்மவேல் 17லேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராய் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்காக ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றா அப்படின்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. என்ன ஜெபம் பண்றான்? பிழைப்பானாக. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, நம்முடைய பிள்ளைகள் நல்லா பிழைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. பிழைப்பது என்கிறது வெறும் வாழ்றது மட்டும் இல்லை. சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜானு வயத்துக்காக வாழ்றேன், ஒரு ஜானு வயத்துக்காக. இன்னைக்கு நிறைய பேர் பிழைக்கவே இல்லைங்க, தங்களுடைய வாழ்க்கையில பிழைக்கல. எப்ப மரணம் வரும்னு நினைக்கிறாங்க, எப்ப சாவு வரும்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப கடினமாக தான் வாழ்றாங்க. வேண்டாம், என்னை ஏன் இப்படி ஒரு மனுஷ ரூபத்தில் கடவுள் என்ன உண்டாக்கினாரு, நான் ஏன் என் தாயின் வயிற்றிலிருந்து இப்படி வந்தேன், நான் ஒரு மனுஷனா இருக்க வேண்டியது இல்லை, நான் ஒரு மனுஷியா வர வேண்டியது இல்லை. தன்னுடைய பிறப்பை கொடுத்து தன்னுடைய பிழைப்பை குறித்து நிறைய பேர் சந்தோஷப்படல, துக்கப்படுறாங்க. இப்படி ஒரு பிழைக்கிறதுக்கு நான் ஒரு எரும மாடா பிறந்திருக்க மாட்டானா, ஒரு கோழியா பிறந்திருக்க மாட்டானா அப்படின்னு மனசுல நினைக்கிறவங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா, அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு சூனியமா இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ஏதோ வாழணுன்றதுக்காக வாழ்றோம், பிள்ளைகளுக்காக வாழ்றோம். சரி, என்ன பண்றது, அப்படிதான் சாப்பிட்றோம். இல்லை, நான் நம்புறேன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, நீங்க பிழைக்கணும். அது எப்படி பிழைக்கணும்னா, நன்றாய் பிழைக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்க பிள்ளைங்க நல்லா பிழைக்கணும். இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, நீங்க ஒருவேளை பிழைக்காம இருக்கலாம். நான் பிழைக்கவே இல்லை பாஸ்டர், நான் பிழைக்கல, இந்த பட்டணத்தில் நான் பிழைக்கல, எனக்கு பிழைக்க தெரியல, எனக்கு வாழ தெரியல, என்னுடைய பிழைப்பெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனா நான் நம்புறேன், நீங்க பிழைக்கல, ஆனா உங்க பிள்ளைகளை கர்த்தர் இந்த பட்டணத்தில் பிழைக்க வைப்பார். நீங்க இருக்கிற இடத்துல பிழைக்க வைப்பார். உங்கள் பிள்ளைகள் பிழைப்பார்கள். கைகளை எல்லாரும் சத்தமாய் உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளையினுடைய பேரை சொல்லுங்கள். அப்பா, என் பிள்ளை பிழைக்கட்டும்னு சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, என் புள்ள பிழைக்கணும், என் புள்ள வாழணும் சொல்லுங்க. சத்தமா எல்லாரும் ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைய கர்த்தர் பிழைக்க வைப்பார். உங்க பிள்ளைய கர்த்தர் நல்லா பிழைக்க வைப்பார். மரணம் அவனை தொடாது, சங்கார தூதன் அவனை தொட முடியாது, அசுத்தன் அவனை தொட முடியாது, மரண கண்ணிகள் தொட முடியாது, ஆபத்துகள் தொட முடியாது. சத்தமா குடும்பத்துல எல்லாருக்காகவும் ஜெபிங்க. வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, கையை உயர்த்தி உங்க அம்மாவுக்காக, உங்க அப்பாவுக்காக, உங்களுக்காக, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பிழைக்கணும் ஆண்டவரே, நான் பிழைக்கணும் ஆண்டவரே, நான் பிழைக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு பிழைக்க முடியல, பிழைக்க தெரியல, எப்படி பிழைக்கிறதுனே தெரியல. அவ்வளோ எல்லாம் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது, சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது, பிழைக்கிறதுக்கே கடினமாக இருக்குது. பாருங்க, இலங்கை தேசத்தில் ஜனங்கள் பிழைப்பிற்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி பிழைப்பேன்னே தெரியலையே, எப்படி நான் அத்தனை பேர் ரோட்டில் வந்திருக்காங்க. அப்போது இலங்கையிலே தெரிந்த ஒரு டாக்டர், அவர்களுக்கு நான் கால் பண்ணி, எப்படி இருக்கீங்க, இலங்கையில் நான் ரொம்ப செய்தியெல்லாம் நாங்கள் ரொம்ப குறைவாக கேள்விப்படுறோமே, நீங்கள் எப்படி சுகமாக இருப்பீங்க? அப்போ அவங்க சொல்லும்போது ஒரு பெரிய சாட்சி, பாஸ்டர், என்னமோ தெரில, ஆண்டவரை நம்பினதுனால என்னமோ தெரில, எங்களுக்கு இந்த காலத்தில் கர்த்தர் எங்களை நல்லா பிழைப்பூட்டுறாரு, கர்த்தர் எங்களுக்கு வருமானத்தை நிறைய தந்தாரு, நாங்கள் கஷ்டப்படவே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை நம்பினாங்கன்னா பஞ்சமுள்ள காலத்தில் கூட அவன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுறதற்கு கர்த்தர் காகங்களை அனுப்புவார். உங்கள் மகளை காகங்களை கர்த்தர் அனுப்பி போஷிப்பார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். நம்மை பிழைக்க வைக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தாரே, ஆனால் நம்மளை பிழைக்கவும் வைப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிற நீங்க பிழைக்காம போக மாட்டீங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஜெபம் உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறது. எல்லாருமே நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா சொல்லுங்க, எல்லாருமே பிழைக்கணும். சத்தமா சொல்லுங்க,
எதுவுமே அவங்கள கொல்லக்கூடாது. சொல்லுங்கள், எதுவுமே அவங்கள கொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைகள் பிழைக்கணும். அதான் ஒரு பாப்பா அவங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவருடைய தகப்பனார் இயேசுனிடத்தில் வந்து கேட்குறார், இந்த மாதிரி என் மக ரொம்ப சுகவீனமாக இருக்கிறா, நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணா என் புள்ள பொழைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, வாப்பா, நிறைய பேர் அங்கே நல்ல சாட்சி சொல்கிறாங்க, இவன் கண்டிப்பாக நல்ல மனுஷன், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவங்க பின்னாடியே போகிறார். போகும்போது நிறைய நேரம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை செத்து போயிடுச்சு, உன் பிள்ளை இல்லை, உன் பிள்ளை முடிஞ்சிருச்சு, இனி நடக்க வேண்டிய காரியத்தை பார்த்துக்கலாம். அங்கே எல்லாரும் வந்துட்டாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டோம். உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாக இரு, உன் பிள்ளை நிச்சயம் பிழைக்கும். இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு கண்ணீரோடு அந்த வார்த்தையை கேட்கிற, என் பிள்ளை முடிஞ்சிச்சு பாஸ்டர், என் பொண்ணு முடிஞ்சிருச்சு, என் பையனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி அவன் பிழைப்பான் அப்படின்ற நம்பிக்கை இல்லை, திரும்ப அவன் சபைக்குள்ளே வருவான்ற நம்பிக்கை இல்லை, திரும்ப ஆண்டவருக்காக அவன் வாழ்வான்ற நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு அம்மா அப்பா இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் உங்களிடத்தில் பேசுகிறாரு, நீ விசுவாசம் உள்ளவளா இரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளை பிழைக்கும். உன் பிள்ளையை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் அவர் தான். உன் பிள்ளைய உலகத்தில் ஜெனிப்பித்தவர் அவர்தான். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன் பிள்ளைய கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. உன் பிள்ளை அந்த வியாதி ஒன்றும் செய்யாது, அந்த மன போராட்டம் ஒன்றும் செய்யாது, அந்த பிள்ளை பொழைக்கும், அந்த பிள்ளை வாழும், அந்த பிள்ளை வாழும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க பிள்ளைய சங்கார தூதன் கொண்டு போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கையை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் ஒரு ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பிழைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க சத்தமா. ஹல்லேலூயா. சகோதரி, இன்னைக்கு உங்க கணவனாருக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நடக்க போகிற ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து அவரை தப்பிக்க போகிறது. பிரதர், உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற போறார். இந்த ஜெபம் ஒரு நாள் உனக்கு பாதுகாப்பு சுவராக வந்து நிற்கும், உங்க குடும்பத்திற்கு பாதுகாப்பு சுவராக வந்து நிற்கும். நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியல, கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என் கணவனார் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் மனைவி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் பிள்ளை மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் அம்மா அப்பா மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அவங்க பிழைச்சிருக்கணும் ஆண்டவரே, அவங்க பிழைச்சிருக்கணும் ஆண்டவரே, அவங்க பிழைச்சிருக்கணும் ஆண்டவரே, அவங்க பிழைச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க ஒன்று விதைச்சா கர்த்தர் 100 பலன் கொடுக்கணும். உங்க பிள்ளை ஒரு ஈசாக்கா கர்த்தர் மாற்றுவார், உங்க பிள்ளைய ஒரு ரூத்தா கர்த்தர் மாற்றுவார். உங்க பிள்ளைய ஒரு எஸ்தராய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். உங்க மகனை கர்த்தர் ஒரு தாவீதாய் கர்த்தர் வைப்பார், உங்க மகனை ஒரு தானியேலாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. உங்க மகனை கர்த்தர் இடிந்து போகிற அலங்கத்தை கற்ற ஒரு தேவ மனுஷனா கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் மறக்காம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை பிழைக்க பண்ணு, எங்களை பிழைக்க பண்ணு. ஆமென் சொல்லுங்க. பிழைப்புக்கான வழிகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு அப்படியே திறப்பாரு. அவன் போய் கேட்குற இடத்துல வேலை கிடைக்கும், அந்த வேலையில் உயர்வு கிடைக்கும், அந்த வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், அந்த வேலையை அவனே செய்ய ஆரம்பிப்பான், அந்த வேலைக்கு அவன் முதலாளியாக இருப்பான், அவனுக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க, அவன் 10 பேருக்கு வேலை கொடுப்பான். இப்படியே உன் பிள்ளைய கர்த்தர் பிழைக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளை இந்த பூலோகத்தில் பிழைச்சுத்தான் இருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இயேசுவே நாங்கள் நம்புகிறோம், 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 நம்புகிறோம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு பிள்ளைக்காக நம்ம இல்லை ஒரு குடும்பத்திற்காக நம்ம ஆட்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய 2வது ஜெபம் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நீங்கள் 4வது வசனத்திலிருந்து நம்ம எடுக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் சகோதரிகளையும் தங்களுடனே கூட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்தினதிலே மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் யாருன்னா இந்த யோபு. தன்னுடைய மனைவியின் இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டான், உத்தமன் அப்படின்ற பேர் வாங்கினான்.
தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நல்லவன்ற பேர் வாங்கினான், ஆண்டவரிடத்துல நல்ல பேர் வாங்கினான், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் நல்ல பேர் வாங்கினான். எல்லாத்தையுமே அவன் காப்பாற்றினான். எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது மட்டும்தான் என் வீட்டினுடைய வேலை அப்படின்னு நினைக்கல. யோபுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் தெரியுமா? எத்தனை அவனுக்கு வேலை இருந்திருக்கும் தெரியுமா? அவ்வளோ 1000 ஆடு, அவ்வளோ 1000 ஒட்டகங்கள், அவ்வளோ பெரிய யூனிட்டு, அத்தனை வேலைக்காரங்க. இதை எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த யோபு தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு வேலையின் மத்தியிலையும் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் அவனை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைங்க அவனுக்கு. அந்த 10 பிள்ளைகளுக்கு ஆண் மக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு கட்டி கொடுத்தானாம். ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்கும் ஒரு வீடு. அதனால நான் நம்புறேன், இப்போ ஜெபம் பண்றேன், உங்க பிள்ளைங்க 5 பேர் தான் 5 பேருக்கும் 5 வீடை கத்த தரணும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதில் ஒரு வீடோட நிப்பாட்டாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு தகுந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆமேன். அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்களுடைய பிறந்த நாளுக்கு சில டைம் ஒன்று சேருவாங்க. அப்போ 10 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் கேக்கு வெட்டி ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்போ என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த கொண்டாட்டத்திற்கு அப்பா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிஸி ஷெட்யூல். அவங்க அப்பாவை கூப்பிட முடியாது. வருஷத்துக்கு 10 பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு மனைவிக்கு 10 பிறந்த நாள், அதுக்கு ஒரு 10 நாள், அப்படி போட்டால் அவனுக்கு அவ்வளோதான். மாதத்துக்கு எப்படி ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த யோபு ஒன்றை மட்டும் ரொம்ப தவறல்ல. அவர்கள் அந்த நாள் முடிகிற போது அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்களேன். அன்னைக்கு முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு லைனா நிக்க வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒரு பலியை செலுத்தி அவங்க பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்வானா. அவங்க தப்பு பண்ணி இருப்பாங்களோ இல்லையோ அவருக்கு தெரியாது. அண்ணன் தம்பி என்ன தப்பு பண்ண போயிருக்காங்க அதெல்லாம் தெரியாது நமக்கு. ஆனா ஒருவேளை சந்தோஷத்தின் மிகுதியில ரொம்ப ஜாலியா இருக்கும்போது என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா அது கர்த்தருக்கு முன்பாக தவறா வந்து நின்னுன்றதுக்காக பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணான். பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணான். கவனிங்க, உங்க வீட்டில் 2வது கேட்கப்பட வேண்டிய ஜெபம் பரிசுத்தத்திற்காக உங்க வீட்டில் ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளை நிறுத்தி அவர்களுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும். அவங்க கண்ணு நல்ல கண்ணு, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணு நல்ல கண்ணு இல்லை. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நல்ல பேச்சு, ஆனா சுத்தி இருக்கிற பிள்ளைங்க பேசுற பேச்சு சரியில்லாத பேச்சு. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தெரியாதனமா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா, ஒரு பார்வை பார்த்துட்டாங்கன்னா, அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் மறக்காதீங்க, வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் முடிச்சிருந்துச்சா உங்களுக்கு வசதி கிடைக்குமா, உங்க பிள்ளைகளை எல்லாரையும் நிக்க வச்சு அவங்களுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய பாவத்தை உங்க கையில ஏத்து நீங்க ஜெபிக்கணும். என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளை இச்சையா பார்த்துருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளை வாயை திறந்து இப்படி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு நல்ல தகப்பனும் தாயும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நீங்களே பரிசுத்தம் இல்லாம இருந்தா அதான் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று. அப்பா அம்மா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நல்லவங்களா இல்லாம உங்க பிள்ளைகளை நல்லவங்களா வளர்த்த முடியாது. நீங்க அடிமைத்தனத்தில் இருந்து உங்க பிள்ளைகளை அடிமை இல்லாம வளர்த்த முடியாது. அப்படியே அந்த ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டுரும். அதுக்காக ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா வளர்ந்துட்டோம், அவ்வளவுதான். பிள்ளைகளுக்கு முன்பாக இப்போது யோக்கியமானவைகளை தான் நம்ம செய்யணும். பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஒரு பெரிய முன்னோடி, நம்ம தான் ஒரு பெரிய சாட்சியா நிற்க வேண்டியவங்க. அதனால எல்லாரும் 2வது ஜெபிக்க போறோம். என் வீடு எங்கும் என்ன வரணும்னா பரிசுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய காம்பவுண்டு சுற்றி பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைங்க மேல பரிசுத்தம். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளை செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் கணவனார் செய்த தவறெல்லாம் மன்னிச்சிருங்க, என் மனைவி செய்த தவறெல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுல தயவுறுத்த கர்த்தர் அவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ராஜா உம்மை தவிர வேற யாரும் என் பிள்ளையை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியாது, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இப்பொழுது என் பிள்ளையினுடைய
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கடந்து வருவதாக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கடந்து வருவதாக. ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரெண்டாவதாக நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பரிசுத்தத்திற்காக நீங்க திறப்பில் நிற்கணும். அப்போ திறப்பில் நிற்கும் போது இன்னைக்கு உங்க கணவனார் ஜெபத்தில் இல்லை, உங்க மனைவி ஜெபத்தில் இல்லை, நான் சொல்றேன் நீங்க ஒருத்தர் போதும். நீங்கள் ஒருத்தர் போதும். நீங்கள் முழங்கால் படி முதல்ல போடுங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சீக்கிரமாய் ஆண்டவர் முழங்காலில் நிற்கிறதற்கு உங்கள் கூட அவங்கள கொண்டு வருவார். இந்த ஜெபத்தில் ஒன்று கேட்குறேன், எங்கள் அம்மா எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். கை தூங்க பார்க்கலாமே. கை தூக்கல. எங்கள் அம்மா எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்களேன். உங்கள் அம்மா உங்களுக்காக ஜெபித்த ஜெபம் வீணாக போகலை. நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி தான். உங்கள் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் வீணாக போகாது. ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஜெபம் பண்ண ஜெபந்தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவதாக நம்பர் 3, மூணாவதாக வேகமாய் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றார். நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக ஒரு தாய் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். என்ன ஜெபிக்கிறா அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில் என் கணவனார் ரொம்ப நீதிமானா நடந்தார், நல்ல ஊழியம் செய்தார், அவர் நல்லவர், அவர் கெட்டவர் அல்ல. ஆனால் அவரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கெட்ட ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நிறைய கடன் வாங்கிட்டாரு. இப்போ கடன் வாங்கின அவர் மரித்து போனார். இப்போ கடன்காரங்க எல்லாமே யாரை பிடிக்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ளைங்க 2 பேரையும் பிடிச்சி இந்த கடனுக்கு நீதான் வரணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த அம்மா இந்த தீர்க்கதரிசி இடத்துல கெஞ்சுறாங்க, எப்படியாவது என் பிள்ளைங்க 2 பேரையும் விடுதலை ஆக்கணும் அப்படின்னு. அப்போ மூன்றாவதாக முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்கள். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் நம்மளை தொடரக்கூடாது. அதற்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். இந்த அம்மா அவர் கடன்காரராக இருந்தார், ஆனால் அவர் வாங்கின கடத்தை என் பிள்ளையிடத்துல கேட்குறாங்க. இப்போ அந்த கடனுக்கு என் பிள்ளைங்க நிற்க வேண்டியதா இருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கும் சேர்ந்து பிரச்சனை. அப்போ அப்பாவுக்கு பொத்தலான கை, பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு பொத்தலான கை. அம்மாவுக்கு வியாதி, அப்பாவுக்கு வியாதி, பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வியாதி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இனி உங்க பிள்ளைங்க மேல ஓடுற ரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமாய் மாறணும். உங்க ரத்தம் இயேசுவின் ரத்தமாய் மாறணும். அந்த முன்னோர்களுடைய எந்த சாபமும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தொடவே கூடாது. ஆண்டவரே, நான் கடன் வாங்கக்கூடாது, நான் சாட்சியா நிற்கணும், நான் அந்த வியாதியில அகப்படக்கூடாது. நான் நம்புறேன் கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். முன்னோர்கள் மரித்து போனவர்களை நீங்க ரொம்ப கனப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் அவர்களுடைய பெயரை சொல்லி பிசாசு உங்க வாழ்க்கையில விளையாண்டுருவான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மரிச்சு போயிட்டாங்களா விட்டுருங்க. அவங்கள நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, பரலோகத்தில் அவங்கள சந்திச்சிருவோம். மரித்து அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப சொல்றேன், நான் பிள்ளை உயிரோடு இருக்கையில் பிள்ளைக்காக அழுதேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆனா பிள்ளை இப்ப மரிச்சு போயிடுச்சு, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. நிறைய பேர் ரொம்ப மிஸ்டேக் பண்றாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரிச்சு கொட்டுறது, அவ்வளோ பிரச்சனை பண்றது, திட்டுறது, சாக மாட்டியா, அப்படி பண்ண மாட்டியா, இப்படி பண்ண மாட்டீங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போட்டோ வச்சு பூஜை பண்றது, மாலையை போடுறது, லைட்டை எரிக்க வைக்கிறது, எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள குறிச்சே பேசுறது. நான் சொல்றேன், உங்களை வருத்தப்படுத்தலை, உங்களுடைய இழப்பு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். ஒரு மனுஷன் மரிச்சு போறது, நம்மளை விட்டே கடந்து போறது, அந்த துக்கம் மாள முடியாதுன்னு தெரியும். ஆனா பிசாசு இதையே கையில எடுத்து உங்க குடும்பத்துல விளையாண்டுருவான். ரொம்ப ஜாக்கிரதை. நான் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது என் 2 கண்ணால பார்த்த அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா, ஒரு ஈபியில வேலை பார்க்குற அண்ணன் ஈவில தம்பி அண்ணன் ஈவில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டான்.
இறந்து போன உடனே அவனை பொணமா வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் தம்பியினுடைய ஒய்ஃப் வந்து அவங்க மாதமா இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி 2 வயசானவங்க இருக்காங்கல்ல, உடனே அவனுடைய பேரை சொல்லி அவன்தான் வயிற்றுல இருக்கான், அவன்தான் வயிற்றுல இருக்கான், அவன்தான் வயிற்றுல இருக்கிறான் அப்படின்னு என் பிள்ளை எனக்கு கிடைச்சிருவான், என் பிள்ளை எனக்கு கிடைச்சிருவான். சரிப்பா, விசுவாசத்திற்கு ஒரு அளவு வேண்டாமா அப்படி சொல்லி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் போது அதே மாதிரி ஆம்பளை குழந்தை தான் பிறந்துச்சு. இவங்க அப்பா அம்மா வேற ஒரு பேரை வச்சுட்டாங்க. பேரை வச்சா தாத்தா பாட்டி அதை எப்படி நீ பேரை வைக்கலாம், செத்து போன என் பையன் தான் உன் வயிற்றுல பிறந்திருக்கிறான், நீ என்ன வேணாலும் பேரை வச்சுக்கோ, நான் அந்த பேரை சொல்லி தான் உனக்கு கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்தாலும் போனாலும் செத்து போன அந்த பையன் அவனுடைய பேரை வச்சு கூப்பிடுறது. கூப்பிட்டு நீ நம்ப மாட்டீங்க, பிறக்கும் போது அவ்வளோ அழகாய் பிறந்த குழந்தை இப்போ அந்த பையன் இறந்து போனான் பாருங்களேன், அவனுக்கு முகத்துல எல்லாம் அந்த தீக்காயம் பட்டு அவன் இறந்து போனான். இந்த குழந்தையினுடைய முகம் அப்படியே தீக்காயம் பட்டது போல அப்படியே புள்ளியா இருக்குது. அவனுக்கு ஒரு ஏசி இல்லாமல் அவனால் எங்கேயுமே இருக்க முடியாது. எப்பவுமே அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான், எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப எரியிறமா இருக்குது, எனக்கு ஃபேன் போடுங்க, எனக்கு ஏசி போடுங்க. அவனுடைய உடம்பு அப்படியே வேர்த்துட்டே இருக்குது, அவனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாய் அதே மாதிரி மாறிட்டே இருக்குது. நான் அந்த சாபத்தை கட்டி அவனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப வருத்தத்தோட ஷேர் பண்றேன் ஆண்டவருடைய பிள்ளையை. அந்த குடும்பத்துக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளையை கத்தர் அதுலேருந்து காப்பாற்றணும். ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர், ரொம்ப அப்படி சொல்லக்கூடாது. மரித்து போன ஒருத்தரை திரும்ப திரும்ப பேசுறது அது நியாயம் இல்லை, அது நியாயம் இல்லை. அவர் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், சொப்பனத்தில் பார்த்தேன், அவர் வந்துட்டார், என்கிட்ட மீன் குழம்பு கேட்டார், கறி குழம்பு கேட்டார், எனக்கு கிழங்கு வச்சு கொடுக்க சொன்னார். இதெல்லாம் என்ன பேச்சு, என்ன பேச்சு இது? அவங்க அவ்வளோதான், ஒரு வருஷத்துக்கு ஏதோ வருஷாந்தரத்துக்கு ஒரு 40 நாள், ஒரு 16வது நாள் ஒரு ஜெபம் வச்சுட்டோம், ஒரு 40 நாள் ஒரு ஜெபம் வச்சுட்டோம். சரி, ஓகே, ரொம்ப பற்றுதல், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜெபம் வச்சுட்டோம், அவ்வளோதான். இது வேற கிறிஸ்டின்ஸ் இந்த கல்லறை திருநாள்னு ஒன்று வச்சிருக்கிறாங்களா? நம்ம ஆட்களை கையிலே பிடிக்க முடியாது. என்னமோ அவர் திரும்பி மறிச்சு போனவரை ஃபோட்டோ போட்ட உடனே அவருக்கு முன்னாடி போயிட்டு 2 அழுத உடனே அவர் திரும்பி வர்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கல்லறை திருநாள் தேவையா? ஒரு கல்லறைக்கு மரித்து போன அவங்க எக்காலம் தொனிக்கப்படும் போது அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் வந்து மரித்தவர்களுக்காக ஓலமிட சொல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய மோசைக்காகவே 40 டேஸ் தான் கொடுத்தாரு, அவ்வளோதான், போதும் கிளம்புங்க அப்படின்னாரு. நீங்க என்னன்னா வருஷம் கல்லறை திருநாளுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. என்னது இது? என்னதான் அன்பா இருந்தாலுமே மறக்க வேண்டாமா? மறந்துதான் ஆகணும், விட்டுதான் ஆகணும். இனி நம்ம அங்க போய் தான் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துவீங்களா? இருக்கிறவங்களையும் வருத்தப்படுத்திடுவீங்களா? நீங்க அழுறதுனால கூட இருக்கிறவங்க வருத்தப்படலை? கூட இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு கண்ணுக்கே தெரியாது. நீ எப்படி வேணாலும் போ, ஆனால் எனக்கு ஃபீல், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கு. அதெல்லாம் வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும். உண்மையாக அப்படிதான். அந்த வலி எந்த வீட்டில் வரதோ அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கு. ஆனாலும் நம்ம இனி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்து அவர்களை பயன்படுத்தி பிசாசு உங்களை வஞ்சிச்சிட்டா, இறந்து போன தாத்தா மாதிரியே எப்படி இருக்கான் பாருங்க, அந்த பாட்டி மாதிரியே இருக்கிறான் பாருங்க, முடிப்பாரு அதை மாதிரியே இருக்குது. என்னது இது பேச்சு? என்ன? அந்த அம்மா ஒழுக்கமா இறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல அம்மா, பரிசுத்தவாட்டி, ஊழியம் செஞ்சவங்க அப்படின்னா சரி, ஓகே, நம்ம சந்தோஷப்படலாம். அவங்களே ஒழுங்கினமான வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போனாங்க. பாட்டி மாதிரியே முடி இருக்காமா, ஜடையா இருக்காமா. என்னது இது பேச்சு? எப்படி இதெல்லாம் எப்போ மாற போறீங்க? எப்போ இதை விட போறீங்க? அதனால கிறிஸ்தவனா வாழ்ந்தா, ஆண்டவருடைய பிள்ளையா பைபிளை தூக்குனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். சும்மா வெளி வேஷத்தை தரிச்சிட்டு இருக்கக்கூடாது. சத்தியம்னா சத்தியம், நிற்கணும்னா நிற்கணும், அவ்வளோதான். கலப்பையின் மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. பரிசுத்தவான்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காயம் மனசுல பட்டுட்டு தான் திரும்பவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்த ஊர்ல வந்த மிஷினரிகள் நிறைய பேருக்கு காயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொந்த பிள்ளைய அடக்கம் பண்றது கூட பெட்டி இல்லாம அட்டை பாக்ஸுக்குள்ள அவங்களே குழி தோண்டி போச்ச எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்காங்க தெரியுமா? மனைவி வந்து இன்னொரு ஊர்ல வந்து பைத்தியக்காரியா மாறி கத்தியை தூக்கிட்டு அலைஞ்சு வந்து ஒவ்வொரு நாளும் பைத்தியக்காரிடத்துல பாடுபட்டு இறந்து போன மனைவியை தன்னுடைய கைனால அடக்கம் பண்ண எத்தனை மிஷினரிகள் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு பாசம் இல்லையா? அவங்களுக்கு உறவு இல்லையா? அது அவங்களுடைய பிள்ளை இல்லையா? அதனால கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா அப்படிதான் தைரியமா இருக்கணும்.
ஆமேன். உங்களை பார்த்து நிறைய பேர் தைரியப்படணும். சத்தமா சொல்லுங்க. உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் வித்தியாசமா நீங்க தெரியணும். ஆமேன். ஹல்லேலூயா. துக்கம் இருக்கலாம், கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த துக்கம் இருக்காது. நான் முகமுகமாய் சந்திப்பேன். எல்லார் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் அந்த சாபம், முன்னோருடைய சாபம் தொடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் நல்ல வைராக்கியமா ஜெபிங்க, வைராக்கியமா ஜெபிங்க, முழு பலத்தோட ஜெபிங்க. என் பிள்ளைய தொடக்கூடாது, என் மகளை தொடக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளை யாராவது பக்கத்துல இருப்பாங்கன்னா தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைய மறைக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென்னு ரிசீவ் பண்ணுங்க. உங்க அம்மா ஜெபம் பண்றதை ரிசீவ் பண்ணுங்க. உங்க அப்பா ஜெபம் பண்றதை ரிசீவ் பண்ணுங்க. சத்தமா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் பட்ட எந்த கஷ்டமும் என் பிள்ளை படக்கூடாது, என் வியாதி என் பிள்ளைய தொடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய கெட்ட பழக்கங்கள் ஒன்று கூட என் பிள்ளைக்கு வரக்கூடாது ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்பர் 1, முதலாவதாக நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா பிழைக்கிறதற்காக ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் எப்படி பண்ணணுமாமா? பிழைக்க தெரியாதவங்களா இருந்துடக்கூடாது. பிழைக்கணும், பிழைக்கணும், நல்லா பிழைக்கணும். எப்படி பிழைக்கணும்? நம்பர் 2, இரண்டாவதாக எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் சொல்லுங்க? பரிசுத்தத்திற்காக. நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி ஜெபிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்தி ஜெபிக்கணும். அப்ப திறப்புல நின்று அவங்களுடைய பாவத்தை சுமந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். நம்பர் 3, மூணாவது எதுக்காக ஜெபிக்கணும்? முன்னோருடைய சாபம் நம்முடைய பிள்ளைகளை தொடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, பிள்ளைங்க எல்லாம் கவனிச்சிங்க தானே? இயேசு உண்மை உள்ளவர். உங்க அப்பாவுக்கு இயேசு கிடைச்சதுனா, உனக்கு இயேசு ரொம்ப ஃப்ரீயா கிடைச்சதுனால நீ தயவு செய்து இயேசுவை சாதாரணமாக எடை போட்டுறாத. உங்கள் அப்பா கிறிஸ்தவன், உங்கள் அம்மா கிறிஸ்தவனாக இருந்ததுனால உனக்கு இயேசு ரொம்ப சுலபமாக கிடச்சிருக்கலாம். ஆனால் இந்த இயேசுனுடைய மேன்மையை நீ தெரிஞ்சுக்கப்பா, தெரிஞ்சுக்கப்பா. நீ ரட்சிக்கப்படு. நீ உங்கள் அப்பா கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நீ ரட்சிக்கப்படணும். நீ அபிஷேகம் பெறணும். நீ ஆண்டவரோட நெருங்கணும். நீ ஆண்டவரோட பேசணும். நீ உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு கண்டிப்பாக வேணும். உங்கள் அப்பா கிறிஸ்தவனாக இருந்ததுனால நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட முடியாது, மாறிட முடியாது. உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இன்டிமேசி ஒன்று வேணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமே. பிள்ளைங்க ஸ்கூலில் சொல்கிறத பார்த்து சந்தேகப்படாத. கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ இயேசுவை பற்றி, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நீ படிக்கிறதுக்கு கட்டின ஃபீஸு, நீ போடுற மை, நீ போடுற சகலமும் உங்கள் அப்பா சம்பாரித்து கொடுத்ததுன்னு நினைக்காத. உங்கள் அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்தது. உங்கள் அப்பா பிச்சைக்காரனாக வந்தார். உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாமல் இருந்தார். உங்கள் அப்பா அழிஞ்சு போவார்னு நினச்சாரு. ஆனால் கர்த்தரே உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நடத்தி இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கர்த்தர் தான் நல்லா வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. அதனால உனக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக நீ விட்டுறாத. ட்ரெஸ்ஸை போடும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பேனா வாங்கி கொடுக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஜீசஸுக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஆமென். வாலிப பிள்ளைங்க கேட்டிங்களா? சின்ன பிள்ளைங்க கேட்டிங்களா? இயேசுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். உன்னை காரில் கொண்டு போய் விடுறாங்க, உனக்கு பஸ் புக் பண்ணி போகுது. ஆனால் உங்கள் அப்பா எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனார் தெரியுமா ஸ்கூலுக்கு? உங்கள் அம்மா எவ்வளோ தூரம் நடந்து போனாங்க தெரியுமா? இன்னைக்கு உனக்கு பஸ்ஸு, உனக்கு காரு, உனக்கு பைக்கு. அதனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இருமாப்பா நீ ஆளக்கூடாது. அதனால் உனக்கு தேவன் கிடைத்ததற்கு கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லு. பரிசுத்தமுள்ள கடவுள் யாருக்குமே கிடைக்காம உனக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நான் நம்புகிறவர் பெரியவர், நான் நம்புகிறவர் பெரியவர். எல்லாரும் எழும்பி நின்று இந்த 3 ஜெப குறிப்பை கர்த்தர் தான் நம்மோட பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஆபத்து நாளில் என் கூடவே இருப்பார். ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றும் குறையாமல் என்னை நடத்துவார். இதுவரை நடத்தி அவர் குறைவின்றி காத்தி எனக்கு எத்தனை மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்தார். சோதனை எல்லாம் நான் கடக்கும்போது என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தாரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.